வணக்கம் மாணவர்களே. தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். 3 இலக்கியங்கள்: சிலப்பதிகாரம், மணிமேகலை, அப்புறம் வில்லிபாரதம். இதை 3லயும் என்ன மைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சிலப்பதிகாரத்தில் 3 நீதி கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. ஒன்று அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். 2 உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். 3 ஊழ்வினை உறுத்து ஊட்டும். இதில் ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். அதில் பாண்டி நெடுஞ்செழியன் தவறாக நீதி சொன்னதுனால யானோ அரசன் யானை கல்வன் சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாரு, தன்னுடைய உயிரை விட்டுருவார். அடுத்ததா உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். பத்தினி தெய்வத்தை உயர்ந்தவர்கள் போற்றுவாங்க, வணங்குவாங்க. இன்னைக்கும் கண்ணகிக்கு நிறைய கோயில்கள் இருக்கு, இலங்கையிலும் நிறைய கோயில்கள் இருக்கு. அதற்கு கண்ணகி சான்று. அடுத்ததா ஊழ்வினை உறுத்து ஊட்டும். கோவலன் ரொம்ப நல்லவர், கெட்டவர்லாம் கிடையாது. ஆனாலும் அவர் ஏன் அவனுடைய தலை துண்டாக்கப்பட்டு கொலையுண்டான் அப்படின்னா, அந்த கர்மபலன் முன் ஜென்மத்தில் அவர் செய்த ஏதோ ஒரு தவறு இந்த ஜென்மத்தில் அவருக்கு வந்திருக்கும். ஸோ கர்மபலன் அப்படிங்கிறது உண்மைதான். அடுத்ததா மணிமேகலையில் என்ன மைய கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பசிப்பிணி தான் பல குற்றங்களுக்கு காரணமாக இருக்கு. ஸோ அந்த பசிப்பிணியை நீக்கிட்டோம் அப்படின்னா குற்றங்கள் குறையும் அப்படிங்கிறத தான் இதனுடைய மையக்கருத்தாக சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா வில்லிபாரதத்தில் போட்டி, பொறாமை, சூது இந்த மாதிரி அறத்துக்கு புறம்பா இருக்கிறவங்க கண்டிப்பாக தோல்வி அடைவாங்க. சான்றோர்கள் வழி நெறியில் நடப்பவர்கள் நிச்சயம் வெற்றி அடைவார்கள். அதை தான் இந்த 3 இலக்கியங்களும் சொல்லியிருப்பாங்க. நிறைய இலக்கியங்கள் கண்டிப்பாக படிக்கணும். இலக்கியங்கள் நிறைய நல்ல கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ மாணவர்களே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.